சி ஜோசப் விஜய் எனும் நான் ஆட்சி மாற்றம் நடக்க போகுது. 108 சீட்டை நடந்துருச்சே. இப்ப காலையில பதவி ஏத்துட்டாரு. ஆமா, என்ன நடக்கணும்னு தெரியலையே. அது என்ன ஓம் சக்தி, பராசக்தி, தீய சக்தின்னெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இப்ப வந்திருக்காரு. இப்ப தூய சக்தி வந்திருக்காரு. இப்ப எனக்கு என்னன்னா, எம்ஜிஆர் இப்படிதான் சொல்லிட்டு வந்தாரு, தீய சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்னமெல்லாம் நடந்தது, என்ன மாற்றமெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். இப்ப இவர் வந்திருக்காரு, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். வந்து பதவி ஏறிட்டார். பெரிய கணத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், சுரண்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, என்ன மாற்றம் ஏற்படும்? நம்ம புதிய ஒரு இளைஞர்களா இருக்காங்க, வாக்களித்திருக்காங்க, மதிக்கணும். ஆமா, தலைவருக்காக இல்ல ஆட்டணும், மக்களுடைய தேர்வுக்காக நம்ம வந்து தலைவணங்கி தானே ஆக வேண்டியிருக்கு. எதிர்காலத்துல இப்ப அவர் வந்திருக்காரு புதுசு. எனக்கு இல்ல இப்ப இது வந்து ஒரு இவர் மட்டும் இல்ல. இப்ப நீங்க 1972 கட்சி ஆரம்பித்து 77 எம்ஜிஆர் முதல்ல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அவர் அது ஒரு அடித்தளம் இருந்துச்சு. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னா அவர் 60களிலேயே அவர் திமுகவில் சேர்ந்துட்டார். திமுகவில் சேர்ந்து திமுகவில் அங்க ஒரு அரசியல் பாடம் படித்து விட்டு அப்படித்தான் வந்து அவர் கட்சியில சேர்ந்தாரு. அது ஒரு அவர் வந்து எடுத்த நிலைப்பாடு என்பது கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புங்கிற நிலைப்பாடை அவர் வந்து எடுத்தார். ஒரு நாங்க என்ன சொல்ல போறோம், என்ன செய்ய போறோங்கிறத விட யாரை எதிர்க்கிறோங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, முதல்ல அவனை வில்லனா காட்டணும், எதிர்ப்பை வச்சு முதன்மையாக்குறது. ஆல்மோஸ்ட் இதேதான் ரீகன் 81 அமெரிக்காவில் ஆட்சியை பிடிச்சாரு. என்டிஆர் கூட அப்படித்தான் வந்தாரோ? ஆமா, என்டிஆரும் வந்து கடவுள், அவர் கடவுள் பக்திங்கிற அடிப்படையில் அவரே தேவடுகாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவரை தேவடுகாரு அப்படிம்பாங்க. என்டிஆரை தெய்வமா பார்த்தாங்க நீங்க மக்கள். அது படிப்பறிவு இல்லாத ஒரு காலம், அது சூழல், அது வேற. நான் சொல்றது என்னன்னா, எந்தெந்த எப்படி எல்லாம் வந்திருக்காங்க. ரீகன் வந்து 81 இருந்து 89 வரைக்கும் அவர் ஆட்சியை பிடிச்சாரு, நடிச்சாரு, வந்தாரு. ஆமா, திடீர்னு வர்றவங்களுடைய சூழல் இருக்கு இல்லையா, அது அந்த மோனோபிளேட் பண்ண தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். ஒரு மக்களுடைய மனங்களை கவர தெரிந்தவர்களாக இருக்கணும். நீ என்ன கொள்கையை சொல்றியா, கோட்பாட்டை சொல்றியா, நீ என்ன செய்ய போற, உன் சித்தாந்தம் என்ன, உன் தத்துவம் என்ன, அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னால யாரோ வந்து சரி இந்த மூஞ்ச தூக்கிட்டு இந்த மூஞ்ச வைப்போம் அப்படின்னு செய்யறதுதான் ஒரு முகம். அப்படி முகமுடியாக சிலர் ஒரு மேல ஒரு எதிர்ப்பு வரும்போது, அது முதலாளிகளுடைய கொள்ளை லாபத்துக்கு மக்கள் எதிர்ப்பு வரும்போது அதை தூக்கி இப்படி மாத்தி வச்சிருவாங்க. யாருக்கு என்ன செய்யறாங்கிறது தானே. இப்ப 89 அவர் வந்து போன பிறகு இப்ப நீங்க டொனால்டு ட்ரம்ப் அவர் அதிபர் ஆகுறதுக்கு முன்னாலதான் அவர் அந்த கட்சியிலே சேர்றாரு. அது வரைக்கும் கட்சியிலே கிடையாது. அவரு கட்சியில சேர்ந்த உடனே செனட்ல வந்து போட்டி போடுறாரு, செனட்ல சேர்றாரு. செனட்ல பதவி வாங்கிட்ட பிறகு அதிபர் வேட்பாளருக்கு போட்டி போடுறாரு. அதிபர் வேட்பாளர்லையும் ஜெயிச்சிட்டாரு. அப்புறமாக்க மக்கள்கிட்ட போறாங்க. மக்கள்கிட்ட புதுசா ஏற்கனவே இருந்த அரசு மேல ஒரு அபிப்பிராயத்தை கட்டாவிக்கிறாங்க. உலக அமைதியே கெடுத்து விட்டாருங்க. ஆமா, ஒபாமா மேல இருக்கக்கூடிய இதை கெடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லலாம். உலக அளவிலான ஒரு அமெரிக்கா மீது இருந்த ஒரு பிம்பம் வந்து கலைஞ்சிருச்சு. ஈரான் கலைச்சிருச்சு. ஈரானுக்கு பின்ன இதாண்டா சந்தர்ப்பம்னு பயன்படுத்திக்கிட்டாது ரஷ்யாவும் சைனாவும் இன்றைக்கு டாலர் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவை இன்றைக்கு ஒரு அதிகாரத்திலிருந்து தகர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டாங்கன்னு தான் இன்றைக்கு நம்ம உலகம் பார்க்குது. அது அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு போரை வந்தது. இதே போலதான் நடிகர் ஜெலன்ஸ்கி உக்ரைன்ல அவரை வந்து திடீர்னு அவர் ஒரு சீரியல் ஒரு ஸ்கூல் வாத்தியாரா நடிச்சு மக்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்யற மாதிரி திடீர்னு அந்த முதலமைச்சரா வர மாதிரி அந்த சீரியல்ல வரும். அதுக்கப்புறம் அவரை கூட்டு வந்து அப்படியே வந்து அவருக்கு நல்லா செல்வாக்கு இருக்குன்னு அவர் அதிபராக்குனாங்க. அவரை அதிபராக்கி அவர் மேல ஒரு திணிக்கிறாங்க, நேட்டோல சேரு அப்படின்னு. இப்ப
இப்ப நேட்டோல சேருன்னு அவரை சொல்வதன் மூலமாக ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு ரஷ்யா பார்த்தான், அடிச்சான். இப்ப பாருங்க, உக்ரைனையே இன்னைக்கும் போர் முடியல. ஒரு நடிகருக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை விட நம்மை யார் ஆட்டுவிக்கிறார்கள், நம்ம யார் ஆப்ரேட் பண்றாங்கிற விஷயம் கூட தெரியாம இன்னைக்கு ஒரு உக்ரைன்ற நாடே செதஞ்சு போய் இருக்கு. எப்ப இந்த சூழல்ல தான் நடிகர் விஜய் நமக்கு முதலமைச்சர் 1000 தான் இருந்தாலும் நம்ம முதல்வர். ஆமா, மக்கள் தேர்வு செய்தாரு, முதலமைச்சர் ஆகிவிட்டார். இந்த முதலமைச்சர் வரக்கூடிய 5 ஆண்டு காலத்திற்கு என்னென்ன செய்ய போகிறார் என்கிற திட்டம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கடன் வாங்கியிருக்காங்கிறத ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. கடன் எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கறத மத்திய அரசு தானே முடிவு பண்ணுது. உணர்வா அண்ணங்கிறாரு, தம்பிங்கிறாரு, உங்க பிள்ளைங்கிறாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இது, எமோஷனல் டச்னு ஒண்ணு இருக்கு, நாலேஜ் டச்னு ஒண்ணு இருக்கு. இந்த எமோஷனல் டச்ச கரெக்டா யூஸ் பண்றாங்க. ஏன்னா நடிகர்கள் இல்லையா, உண்மையோ பொய்யோ எதையாவோ ஒண்ணு பரப்பிக்கிட்டே இருக்கணும். விஜயை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், நல்லதாகவோ கெட்டதாகவோ பேசணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு, எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்க ட்ரெஸ் கோட்ல போகணும், ஒயிட் காக்கில போகணும். ஆனா அப்படி யாரும் அந்த மாதிரி நிறைய போயிருக்காங்க. இல்ல அந்த பக்கம் திருவொற்றியூர், மணலி சைடுல நிறைய போயிருக்காங்க. அந்த மாதிரி இல்ல, அது அந்த விஜய் ரசிகர் மன்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதெல்லாம் நடந்திருக்கு. அது பொதுமக்களை இன்வால்வ் பண்றது. 3வது நடந்து முட்டி போட்டு போனது, அது எல்லா இடத்துலயும் போய் விழுந்தாரு. ரிசல்ட் வரதுக்குள்ள போய் திருச்செந்தூர்ல ஒரு பண்ணாரு. இப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மேலோட்டமான கவர்ச்சிகரமான ஒரு அரசியலை ஒரு பண்ணியிருக்காரு. அதை விட சின்ன குழந்தைங்களை இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி. அவங்களாலதான் இது நடந்திருக்கு. ஒரு பெற்றோர்களும் அரசியல் அறிவு என்பது இந்த 5 வயது குழந்தைகளுக்கான அரசியல் அறிவு தான் அவர்களுக்கும் இருக்கு. தன்னை ஆள்பவர்கள் யார், என்ன அத்தனை வருஷத்துக்கு ஆளணும், ஏன் ஆளணும், இவங்க ஆளுவதனால் நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்ற அரசியல் பார்வையற்ற முதல்லயே இதை முதலாளிகள் செஞ்சு ஆரம்பிச்சிடும். பார்வையற்றவர்கள் அரசியல் பார்வையற்றவர்களாக மாத்தினாதான் எப்படி வேணா இவங்களை ஆட்டி வைக்கலாம். அது ஒரு பக்கம் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நூற்றாண்டு காலமா இடதுசாரி இயக்கங்களும் பொதுமக்கள் என்னென்னவோ போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ என்னென்னவோ தூய சக்தியா தான் இருக்காங்க. ஆமா, அதையெல்லாம் மீறி இப்படி ஒரு 2 வருஷம் தான் அவர் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு பெரிய சக்தியா மாறிட்டாரு. மக்கள் அவர்களை நம்புகிறார்கள், நம்பி விட்டார்கள். ஏன்னா இன்னொரு காரணமும் சொல்லலாம், ஒரு திராவிட கட்சிகளுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் கரை வெட்டி போட்டுக்கிட்டு ஒரே மாதிரியான ஒரு ஸ்டைலுக்குள்ளதான் 2 பேருக்குள்ளேயும் இருக்கும் அந்த ஸ்டைல். இதுல திமுகவா அண்ணா திமுகவான்னு பாக்குற மக்கள் ரெண்டும் வேணான்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஒரு செக்ஷன் இந்த திராவிட இயக்கத்தை ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு வன்மத்தோட இருக்கிறாங்க. அது ஒரு செக்ஷன் இருக்கு. அது இல்ல, அது கன்னிங்கான செக்ஷன், அது ஒழிச்சே ஆகணும். அந்த செக்ஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒழிவதன் மூலமாக அந்த சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு போயிடும். அந்த ஆதிக்க சக்திகள் தன்னை மீண்டும் நிலைநிறுத்தி கொள்ளலாம். எது என்னவோ இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பாப்போம். இல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல பிஜேபி சுத்தமாக எதுவும் வெற்றி பெறவே இல்லை. பிஜேபி ஒரு சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு அடையாளம், அந்த ஊர்ல மட்டும் அடையாளம் தெரிந்த ஒரு தலைவர், தமிழகம் அறிந்த எல்லாருமே காணி, முருகன், வானதி, சீனிவாதி, நாயனார், இங்க இருக்கக்கூடிய ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப இவரு கட்சி ஏதாவது திராவிடர்னு வைக்காம இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு 234 சீட்ல ஒரே ஒரு சீட்டு தான். அப்போ உங்க திராவிடம் நிலைநாட்டப்படுதா இல்ல அதுக்கு எதிர்ப்பான இவர் வருவாருன்னு நினைக்கிறாங்க பல பேரு. திராவிடத்தை உடை தெரிந்து விட்டாங்கிறாங்க. ஆனா அந்த சமூக நீதி கோட்பாடு இருக்குல்ல,
இல்ல 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 அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நீங்க மக்கள் மனசுக்குள்ள பூந்துருச்சுங்க. சமூக நீதி கோட்பாடுங்கிறது ஒரு 60-70% மக்கள்கிட்ட பூந்துருச்சு. நீங்க பெரியார ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனாலும் அந்த கருத்துக்கு ஆட்பட்டுருவாங்க. இதெல்லாம் சரிதானே, ஏன் இதையும் திடீர்னு மாத்தணும்னு. இப்ப இன்னைக்கு வந்து பிராமணர்களை தெய்வமாக பார்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்தியில அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாடலையே இங்க. அப்போ நீனும் ஒரு சக மனிதன், அவ்வளவுதான், உனக்கு என்னவோ எனக்கு அது அப்படிங்கிற அந்த இது மேலோடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு பார்ப்பனிய சக்திகள் சில இடங்கள்ல ஆதிக்க சக்திகளை வச்சு தலித்துகளை ஒடுக்குமுறை பண்ணி அந்த படிநிலை இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அந்த சக்திகளுக்கு திராவிட கோட்டைகள் தகர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஆனாலும் விஜயால, நடிகர் முதலமைச்சர் விஜயால் இன்றைக்கு அந்த சமூக நீதியை மீறி விட்டு இன்னைக்கு அவர் பதவி ஏற்கும் போது கூட அதை சொல்லியிருக்காரு. A new era of a real secular social justice starts now. சமூக நீதி, மதசார்பின்மை, இந்த கோட்பாடுகள் எல்லாம் நாங்கள் வந்து தூக்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. செய்தா நல்லதுதான், அவ்வளவுதான். இதைதான் வந்து இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கும் போதும் கோரிக்கையா வச்சது. பெரியாரை படத்தை வச்சிருக்கீங்க, அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கீங்க, காமராஜர் படத்தை வச்சிருக்கீங்க, அஞ்சலி அம்மாள் படத்தை வச்சிருக்கீங்க. இந்த படங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுடைய சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுங்கள், அரசியலை சொல்லிக் கொடுங்கள், அவர்கள் வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுங்க, உங்க கட்சி தொண்டர்களுக்காக சொல்லிக் கொடுங்க. பெரும்பகுதியான இளைஞர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 118 நம்பர் வேணும் அப்படிங்கறதே இப்பதான் பல பேருக்கு தெரியுது. ஏன் எங்க அண்ணன் அலைய வைக்கிறீங்க, கொஞ்சம் கொடுங்கல அப்படின்னு கேக்குறாங்க. பதவியே இருக்காம எல்லாரும் பதவியை ரிசைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றான். எப்படி எம்எல்ஏ பதவியே இல்ல இல்ல, ஏதோ விதத்துல அரசியல் கத்துக்க வர்றாங்க. இந்த ஆரம்ப கட்ட குழந்தைகள் பேசுற பேச்சு இருக்கு இல்லையா, தத்தகா பத்தகான்னா பேசும். அப்படி பேச குழந்தைகள் கொஞ்சம் கூடுதல். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, இளைஞர்கள் வந்து ரசிகர்கள் முதல்ல ரசிகர்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றான். என் வீடு, என் ஸ்கூலு, என்னுடைய வீடு, என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்ற ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருந்து ரசிகர் என்று சொல்லும் போது அது மாவட்டம் கடந்து கடந்து அரசியலுக்கு வந்திருக்கான் பார்க்கலாம். அரசியல் அப்படி வந்த இளைஞர்கள் இன்று அரசியல் பயில வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இவர்கள் பதில் தேட வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அது பதில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆமா, அது வரவேற்கணும். இது புதுசா அரசியல் கத்துக்கிறதுங்கிறது நம்ம யார ஆளுகிறாள். இப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயம் அற்புதமா சொன்ன விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொல்லிட்டாரு. என்ன இருக்கு, அது ஒரு நோக்கத்தோட சொல்றாரு. எல்லாம் காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொல்லலாம். ஆனால் இந்த வெள்ளை அறிக்கை எல்லா துறைகள்லயும் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப எல்லா துறைகள்லயும் யார் டெண்டர் எடுக்கிறா, என்ன பண்றாங்க, என்ன இது, ஏன் இவங்க வந்து கொடுக்கல, ஒரு முன்ன வந்தவங்களுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு டிஜிட்டல் சாத்தியப்படுத்திடுச்சு. அதை செஞ்சாருன்னா உண்மையிலேயே லஞ்சம் ஒழிப்ப பெரும்பகுதி ஊழலை தடுக்க முடியும், லஞ்சத்தை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டிஜிட்டல் மயம், யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உடனே தெரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்குனார்னா அதுவே அவருடைய முதல் வெற்றி, மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வாய்ப்பை பலனுள்ளதாக மாத்துவீங்களா இல்லையாங்கிறத காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் சார்.